பாஜக தொண்டது என்ன கொள்கை என்ன இருக்குது, கோட்பாடு என்ன இருக்குது? நான் கேட்கிறேன், உங்க கொள்கை தலைவரை நீங்க கொள்கை தலைவரை ஏற்றுக்கிறீங்கல்ல? பகுத்தறி பகலவன் ஈகாரா பெரியார், பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணாவும் பகுத்தறி பகலவன் பெரியார் தான் சொன்னாங்களா? கூட்டத்துக்கு வரணும்னா 200 ரூபாய் கொடுத்து கோட்டை கொடுத்து ஒரு பிரியாணி கொடுக்குறாங்க தாண்டா வரணும். இன்னும் ஒரு வழி மேல போய் பேரறிஞர் அண்ணா எழுச்சி கொண்டவன் வீரன், தியாக உணர்வோடு போரிடுபவன் மாவீரன், வீர உணர்ச்சியிலே ஆட்டி வைக்கும் நிலையில் போரிடுவன் மாவீரன் ஆக மாட்டான், மனித மிருகமாகி விடுவான் சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. இன்னொரு விஷயம் தெரியுமா சான்றோர்களே? உலகிலேயே தமிழகத்திலே பேரறிஞர் பட்டம் வழங்கப்பட்டது 3 பேருக்கு தான் புரியுது. எங்க நான்கிலாருக்கு தெரியும். தமிழக வரலாற்றிலேயே 3 பேருக்கு தான் பேரறிஞர் பட்டம் வழங்கப்பட்டது. ஒன்று திருவிக்கா, இன்னொருவர் மலைமலையடிகள், இன்னொருவர் பேரறிஞர் அண்ணா. ஏன் தெரியுமா? அந்த கன்னிமாரா நூலகத்தில் உள்ள அத்துணை நூலையும் கரைத்து குடித்த பெருமை நமது பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு. அந்த அண்ணாவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு ஒரு செய்தியை யூடியூப்ல பார்த்தையா, இந்த திருவாரூர்ல இருந்து கிளம்புன ட்ரெயின் ஒருத்தர் வித்தவுட்ல ஏத்திக்கிட்டு நல்ல சென்னைக்கு போச்சியா, இந்த வாக்கு நாங்க டெல்லி பக்கம் போயிருந்துன்னு வச்சுக்க, இந்தியாவே சுடுகாடா இருக்குன்னு எழுதிருந்தாங்க பாரியா. இந்தியாவே கொஞ்சம் நஞ்ச ஊழலாயா, கொஞ்சம் நஞ்ச ஊழலா. ஒரு 2 விஷயங்களை உங்க உள்ளத்துல சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு இங்க பாருங்க என்ன பொறுப்படை. எங்க தலைவர் தர்மராஜ் சொன்ன மாதிரி ஒரு நிமிடம் போதுங்க, திண்டுக்கல்ல 22 லட்சம் மக்களை கொண்ட இந்த திண்டுக்கல்லிலே அரை மணி நேரம் போதும் 5 லட்சம் பேரை கூட்டுவதற்கு நமது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிக திறமை இருக்கிறது. ஆனா நம்ம காவல்துறை ஒத்துழைப்பு இல்ல, காவல்துறை பெர்மிஷன் இல்ல. காரணம் மேல வந்து இடிக்கிறாங்க. ஆகையினால்தான் எத்தனை இடுவர்கள் வந்தாலும் நீ நல்ல ஜெயிச்சு நிப்பன்னு சொல்லி மருத காட்சி எப்ப 65 வருஷத்துக்கு முன்னால நம்ம மருத காட்சி ஐயா மருத காட்சி இருந்தார். எப்படி? சத்தியமே சத்தியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே சத்தியமாய் கொள்ளடா செல்லடா. எத்தனையோ மேடு வெள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, எத்தனையோ மேடு வெள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, அத்தனையும் தாண்டி